கலைஞர் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கல, அது தவறானது. நெஞ்சுக்கு நீதி புத்தகம் 2ஆம் புத்தகத்துல 271வது பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அதே காலகட்டத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கிறார். அவருக்கு ஓராண்டு காலம் ஆட்சி என்பது 72 வரை ஆட்சி ஒன்றாகும். 71 பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் வருகின்றது. மேலும் ஒரு 10 மாதத்திலே ஒரு தேர்தல் என்றால் மக்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் என்பதையும் உணர்ந்து மன்னர் மானியம் ஒழிக்க வேண்டும் என்பது அது ஒழிக்கப்பட வேண்டிய சட்டம் என்பதையும் மனதிலே வைத்துதான் அவர் சொன்னார். அப்படியானால் இப்போது இருக்கின்றவர்கள், நான் அரசியலுக்காக சொல்லவில்லை, நம்முடைய பாராளுமன்றத்திலே 3/2 பங்கு இருந்தால்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டு வர முடியும். அப்படியானால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அந்த மன்னர் மானிய அவசர சட்டம் தோல்வி அடைந்த உடனே ஆட்சியை கலைத்து விட்டு மக்களை சந்திப்பது என்று சொன்னாரு. அது போல இப்போ சந்திப்பாங்களா நீங்க தான் கேட்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தலும் மாண்புமிகு முதல்வர் ஒருபோது மறைந்த தலைவர் கலைஞர் அதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. மன்னர் மானிய ஒழிப்புக்காக அந்த சட்டத்துக்காக தான் அதை போராடினாங்க. இவங்களுடைய அஜெண்டா அது இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து RSS சட்டம் கொண்டு அதான் 2க்குள்ள வித்தியாசம் தெரியும். அண்ணா, சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பாத்துக்கணும். இன்னைக்கு திமுகவுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமா வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஏதாவது கேள்வியை மாத்தி கேளுங்க. அன்னைக்கு வேல்முருகன் கேட்கிறாரு, என் தொகுதிக்கு ஏன்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. உடனே அப்பாவண்ண தாவரதை பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க. சபாநாயகர் தாவரார் மேல எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படிலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது. 19 அப்படி சொல்லுவீங்க, வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 MLAக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ண அப்படியே மேல தாண்டுவார். அதான் இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையா இருக்கணும். இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுறதே அவருதான். அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர்தான், அப்பாவையா. அதனால கண்டிப்பா அப்பாவையா அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையா நான் பாக்குறேன். உரிமை இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல அவர் திமுக சார்பாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது அது சபாநாயகர் கருத்தா இல்ல திமுகவினுடைய உறுப்பினர் அப்பாவு அவர்கள் கருத்தான்னு எனக்கு கலைஞர் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கல, அது தவறானது. நெஞ்சுக்கு நீதி புத்தகம் 2ஆம் புத்தகத்துல 271வது பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அதே காலகட்டத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கிறார். அவருக்கு ஓராண்டு காலம் ஆட்சி என்பது 72 வரை ஆட்சி ஒன்றாகும். 71 பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் வருகின்றது. மேலும் ஒரு 10 மாதத்திலே ஒரு தேர்தல் என்றால் மக்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் என்பதையும் உணர்ந்து மன்னர் மானியம் ஒழிக்க வேண்டும் என்பது அது ஒழிக்கப்பட வேண்டிய சட்டம் என்பதையும் மனதிலே வைத்துதான் அவர் சொன்னார். அப்படியானால் இப்போது இருக்கின்றவர்கள், நான் அரசியலுக்காக சொல்லவில்லை, நம்முடைய பாராளுமன்றத்திலே 3/2 பங்கு இருந்தால்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டு வர முடியும். அப்படியானால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அந்த மன்னர் மானிய அவசர சட்டம் தோல்வி அடைந்த உடனே ஆட்சியை கலைத்து விட்டு மக்களை சந்திப்பது என்று சொன்னாரு. அது போல இப்போ சந்திப்பாங்களா நீங்க தான் கேட்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தலும் மாண்புமிகு முதல்வர் ஒருபோது மறைந்த தலைவர் கலைஞர் அதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. மன்னர் மானிய ஒழிப்புக்காக அந்த சட்டத்துக்காக தான் அதை போராடினாங்க. இவங்களுடைய அஜெண்டா அது இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து RSS சட்டம் கொண்டு அதான் 2க்குள்ள வித்தியாசம் தெரியும். அண்ணா, சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பாத்துக்கணும். இன்னைக்கு திமுகவுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமா வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஏதாவது கேள்வியை மாத்தி கேளுங்க. அன்னைக்கு வேல்முருகன் கேட்கிறாரு, என் தொகுதிக்கு ஏன்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. உடனே அப்பாவண்ண தாவரதை பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க. சபாநாயகர் தாவரார் மேல எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படிலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது. 19 அப்படி சொல்லுவீங்க, வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 MLAக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ண அப்படியே மேல தாண்டுவார். அதான் இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையா இருக்கணும். இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுறதே அவருதான். அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர்தான், அப்பாவையா.
அதனால கண்டிப்பா அப்பா ஐயா அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையா நான் பாக்குறேன். உரிமை இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல அவர் திமுக சார்பாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது அது சபாநாயகர் கருத்தா இல்ல திமுகவினுடைய உறுப்பினர் அப்பாவு அவர்கள் கருத்தான்னு எனக்கு